ஒரு ஒர்க் இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்காரங்க. வரைஞ்சி அவங்க ஒய்ஃபோட அப்பாவையும் வரைஞ்சி வேணும்னு கேட்டாங்க. சரி வரையலாம் சார் அப்படின்னு சொன்னேன். என்ன சைஸ்லன்னு பேசிட்டோம். இந்த மாதிரி இந்த சைஸ் சார் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து இந்தியன் பிரைஸ் தான் நான் பண்ணி கொடுத்தேன். இந்தியன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா A2 சைஸ். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அக்கௌண்ட் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாம் அப்படிங்கிற ஆமா சார் அப்படின்னு சொன்னேன். இமேஜ்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடியே 75,000 அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டுட்டு இதான்பா இமேஜ் இதான்பா வேணும் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வெதர் வந்து கொஞ்சம் இடையில மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது கேர் பண்ணிக்கல. முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா அவருக்கு அமுச்சு விட்டேன். அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு அவர் திரும்பி இது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கூட பண்றேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ அவருக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கல. அதாவது எனக்கு இது மட்டும் குறையா இருப்பா, இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்கல. அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ தஞ்சாவூருக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு ஒர்க்கை. நான் நேரில் போயிட்டு அவருக்கு அந்த ஒர்க் மட்டும் அன்புடன் அப்பா அப்படின்னு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் நான்